ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு விஷயம். ஸோ இதுல ஒரு காவல்துறையில பாதிப்படைஞ்ச ஒரு காவல் பிரிவினர், அதாவது அமைச்சு பணியாளர் சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. என்ன இவங்க மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் அப்படின்னா, நிறைய பொதுமக்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா, யூனிஃபார்ம் போட்டிருக்கவங்க மட்டும்தானே தெரியும். இந்த யூனிஃபார்ம் போட்டவங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் போடாத அமைச்சு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இவங்களோட லீவா இருக்கட்டும், பனிஷ்மெண்ட்ஸா இருக்கட்டும், அதே போல அவங்களோட சர்வீஸ் டேட்டாவா இருக்கட்டும், டிரான்ஸ்பர் போடுறதா இருக்கட்டும், ஸோ இதையெல்லாம் அதிகாரிகளே போட்டாலும் சரி, இந்த டேட்டாஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதா அமைச்சு பணியாளர் சொல்லுவாங்க. யூனிஃபார்மே போட மாட்டாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் தான் அங்க இருக்கிற ஒருத்தர் நம்ம நிகழ்ச்சி வாயிலாக தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கையை வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வேண்டுதலுக்கு இணங்க அந்த கோரிக்கை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது காவல்துறையில பாத்தீங்கன்னா அவருடைய தந்தையோ தாயோ காவல்துறையில யூனிஃபார்ம் சர்வீஸோ இல்ல அமைச்சு பணியாளர்கள் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபும் வேலை பார்த்தாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னா கருணை அடிப்படையில அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தருக்கு வேலை கொடுப்பாங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலேயே அவங்க குடும்பத்துல இறந்தவங்களுக்கு பதில் ஒரு கருணை அடிப்படையில வேலை கொடுக்காம கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல வேலை கிடைக்காம சும்மாவே இருந்து பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு அந்த இவங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டதா சொல்ல. சரி, அப்படி கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா, பொதுவா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அமைச்சு பணியாளர்ல ஸ்டார்டிங்கே என்ன இருக்குன்னா, இளநிலை உதவியாளர் அப்படின்ற ஒரு பதவியை தான் கொடுப்பாங்க அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா காத்திருப்போர் பட்டியலே ரொம்ப நேரம், அதான் சொன்னேன் இல்லையா, 15 வருடமா காத்திருந்துட்டு இவங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்றதுனால 2002ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்றாங்க, கன்சாலிடேட் பே என்ற அடிப்படையில இவங்களுக்கு ஒரு தொகுப்பூதியம் கொடுத்துட்டு இவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அப்படின்ற ஒரு போஸ்டை கிரியேட் பண்றாங்க. சோ இந்த போஸ்ட் கன்சாலிடேட் வேலை அப்படியே போகுது. ஆனா 2007ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்களுக்கு காலமுறை ஊதியமாக பிக்ஸ் பண்ணி இவங்களை பர்மனண்டாவே கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், அது போக பாத்தீங்கன்னா தகவல் பதிவு அப்படின்ற ஒரு போஸ்ட், இந்த 2 போஸ்டையும் கிரியேட் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க தெரியும். ஸோ அதாவது இப்போ ரிசப்ஷன்ல இருப்பாங்க, அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர்ல வேலை பார்ப்பாங்க. எல்லா காவல் நிலையத்திலையும் இவங்களெல்லாம் போட்டாரு. எப்பன்னா 2022 இப்ப முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவங்களுக்கு போஸ்டை பாத்தீங்கன்னா வரவேற்பாளர் அப்படின்ற வகையில மாத்திட்டு ஸோ இவங்களுக்கு போஸ்ட் போட்டிருப்பாரு. சரி, இவங்க எல்லாருமே அரசாங்க வேலை செய்யறாங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 19 வருஷமா இவங்க வெறும் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராகவும் 15 வருஷமா தகவல் பதிவு உதவியாளர் என்ற போஸ்ட்ல மட்டும்தான் இருக்காங்க. ஆக்சுவலி இவங்களோட போஸ்ட் என்ன இருக்கணும்னா, இளநிலை உதவியாளரா எடுத்திருக்கணும் அப்படின்றதுதான் இவங்க வாதம். ஆனா கிட்டத்தட்ட 19 வருஷம் ஒரே போஸ்ட்ல இருக்காங்க, எங்களுக்கு பெருசா ஊதிய உயர்வும் இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க குமுறலை கொட்டுறாங்க. இது சம்பந்தமா நீதிமன்றத்தையும் அணுகிறாங்க. நீதிமன்றத்திலேயே இவங்களுக்கு கன்சிடர் பண்ண சொல்றாங்க. இது தற்போதைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் மானியம் வச்சு கோரிக்கையா வச்சிருக்காங்க. இந்த காவல்துறை மானிய கோரிக்கையில இது நிறைவேற்றப்படணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட 19 வருஷமா பதவி உயர்வு இல்லாம கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் மற்றும் தகவல் பதிவு உதவியாளர் அப்படின்ற பேர்லயும், இப்போ 2022ல பாத்தீங்கன்னா வரவேற்பாளர் அப்படின்ற அடிப்படையிலையும் சோ இவங்கள இப்போ யூனிஃபார்ம் கூட போட சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். இவங்க ஆக்சுவலி யூனிஃபார்ம் இல்ல, சர்வீஸ் யூனிஃபார்ம் போடக்கூடாது, இவங்க அமைச்சு பணியாளர்கள். ஆனா யூனிஃபார்ம் போட சொல்லிட்டு வாரத்துல 6 நாட்கள் வேலை செய்ய சொல்றாங்க. ஆனா எந்த விதமான படி சொல்லுவாங்க, அளவு சொல்லுவாங்க, அது கூட கொடுக்கறது இல்ல அப்படின்றதுதான் இவங்களோட வாதம். சோ தமிழக அரசுக்கு நம்ம மூலியமா இவங்களுக்காக ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். என்ன அப்படின்னா, 19 வருஷமா ஒரே பதவியில இருக்கிற இவங்களுக்கு பதவி உயர்வு கொடுங்க அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறோம். சோ இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நிறைய பேர் இவங்களுக்காக பிரேயர் பண்ணுங்க. இந்த சட்டசபை கூட்டத்தொடரிலேயே காவல்துறை மானிய கோரிக்கையிலேயே இவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். சோ இதே போல பல அரசியல் அதிரடி விஷயங்களை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. வணக்கம்.